இதே ராம குணசேகரன் தான் ஓட்டு கேட்டு வந்த. பயமா ஓட்டு போடுங்க, அத்தா ஓட்டு போடுங்க. ஓட்டு கேட்டு வரும்பொழுது உனக்கு இழிச்சது, இன்னைக்கு போராடும் போது உனக்கு கசக்குதா? கசக்குதா? எட்டு கூட பார்க்க மாட்டியா? இந்த தொகுதியுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாதுரை எங்க இருக்கீங்க? ஓட்டு கேட்டு காலில் விழுந்த சிறுபான்மையினுடைய பாதுகாவலர் சின்னம் சொன்ன இவன் எங்க இருக்கிற? எவ்வளவு எவ்வளவு நக்கலு! இந்த இடத்துல பாத்திமா டீச்சர் என்கிற ஒத்தை டீச்சர் ஒரு 3 பெஞ்ச வச்சு கரம்பலையை வைத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை தயார்படுத்தி பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடம் அந்த பாத்திமா டீச்சருக்கு நான் துரோகம் செய்யக்கூடாது. 10 வருஷம் காத்திருக்கான் பாருங்க. அதிமுக 2009 திமுக ஆட்சியில் இருக்கும்போது இதே ராம குணசேகரன் வந்திருக்காரு. இப்போ 10 வருஷம் கழிச்சு வராது. அப்ப 10 வருஷம் பார்த்துட்டே இருந்திருக்காங்க. இந்த ஒரு அக்கா பிள்ளைக்கு பிள்ளை பிறந்துச்சுன்னா ஒரு 15 வயசு 16 வயசு ஆனோன்னு அக்கா பிள்ளைய பார்த்து வச்சிருவாங்க. அது எப்படா வந்து கல்லூரி முடிச்சு வரும், இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண 16 வயசுல நான் பார்த்து வச்சுட்டேங்கம்மா. மாமங்கார என்ன செவிக்கு உள்ளடி 16 வயசுலயே பார்த்து வச்சிருக்கேடா. அந்த பிள்ளை யாரையாவது காதலிச்சும் போது எவ்வளவு நான் உன்னை பார்த்து வச்சேன் 16 வயசுல இருந்து, நீ இன்னொருத்தனை கட்டிட்டு போயிட்டேன்னு சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி இவன் 10 வருஷமா இந்த பள்ளியோட கட்டடம் அவன் கண்ணை ஊத்திருக்கு. கார்ல போகும்போதெல்லாம் பார்த்து போயிருக்கான் பாருங்க. அப்படியே பார்த்து காரை இறக்கி போயிருக்கான். அது இங்கதான் ரொம்ப பக்கம்ல இறக்கி பார்த்துருக்கான். அப்படியே ஐயோ நல்லா இருக்கப்பா, எத்தனை தண்டி வடிவல் சொல்ற, எத்தனை தண்டி பள்ளிக்கூடம் இறக்கி பார்த்ததே இல்லைன்னு அப்படி கண்ணை ஊத்திருக்கு. அப்படியே அழகழகா இருக்கு, மரங்களா இருக்கு, நல்ல அழகா ஆட்டையை போட்டு கலைஞர் கருணாநிதி பேர்ல கட்டோம்னா நமக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்குமே, நம்ம எம்எல்ஏ ஆயிரலாமே, ஸ்தலபதி கிட்ட நல்ல பேர் எடுத்துடலாமே, டிஆர்பி ராஜா கிட்ட நல்ல பேர் எடுத்துடலாமே, பாலு கிட்ட நல்ல பேர் எடுத்துடலாமே அப்படின்னு நினைச்சிட்டு தான் இந்த ஆட்டையை போட்டு நிற்கிறாங்க. எப்படி இந்த கைதி படத்துல கார்த்தி வந்து 10 வருஷம் ஜெயில இருந்து வந்துட்டு பிரியாணிய அள்ளி திம்பானோ, அப்படி 10 வருஷம் ஆட்சியில இல்லாம வந்த திமுக இப்ப அள்ளி திங்க வந்திருக்கு. கார்த்தி பிரியாணியை திங்கிற மாதிரி எங்க பள்ளிக்கூடத்தை திங்க வந்திருக்கு. விட்டுருமாடா, நான் நேரடியா கிளைம் பண்றேன். இது திமுகவுடைய கையாளாகத்தனம், இது திமுகவுடைய கேடுகட்டத்தனம், இது திமுகவுடைய அயோக்கியத்தனம். அதிராமத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் கைய வைக்கணும். சீமான் தம்பிகளை தாண்டி தாண்டா நீ வைக்கணும். 50 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த அதிராம்பட்டினம் இமாம் ஷாபி பள்ளிக்கூடத்தை ஆக்கிரமிக்கும் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும், அந்த நகராட்சி நிர்வாகத்திற்கு துணை நின்று மக்களுடைய உரிமைகளுக்கு குரல் கொடுக்காத திமுகவுடைய கையாளத்தனத்தை கண்டித்து நடந்து கொண்டிருக்கிற இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்துகிற உறவுகள் அனைவருக்கும் பிரபாகரனின் பிள்ளை சீமானின் தம்பியின் புரட்சிகரமான மாலை வணக்கம். நகராட்சி நிர்வாகம் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், இது பள்ளிக்கூடம் நகராட்சியுடைய இடத்துல இருக்கு. அப்படி நகராட்சி இடத்துல இருக்கிறதுனால நாங்க வந்து இதை எடுத்துக்கிறோன்றது. மரியாதைக்குரிய நகராட்சியுடைய ஆணையர் சித்ரா சோனியா அவர்களுக்கும், நகராட்சியுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் ராம குணசேகரன் அவர்களுக்கும் நான் வைப்பது ஒரே ஒரு கோரிக்கை தான். இது ஆக்கிரமிப்பில் இருக்கிறது என்பதற்காக இதை கையகப்படுத்த நினைக்கிற நீங்கள், பக்கத்திலே வண்ணாங்குட்டையிலே ஆக்கிரமிப்பு இருக்கிறதை அதை எதற்காக நீங்கள் கையகப்படுத்தவில்லை? இது ஆக்கிரமிப்பு என்பதற்காக இமாம் சாபி பள்ளிக்கூடத்தை கையகப்படுத்துகிற இந்த நகராட்சி நிர்வாக மரியாதைக்குரிய சித்ரா சோனியாவும் ராம குணசேகரனும் இங்கே செல்லியம்மன் கோவிலே நீங்களே ஆக்கிரமிக்கப்பட்டது, அதை ஏன் நீங்கள் கையகப்படுத்தவில்லை? இங்க இருக்கிற மண்ணாங்குட்டையிலே, இங்க இருக்கிற மண்ணப்பன் குளத்திலே, இங்க இருக்கிற பெரிய குட்டையிலே, இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான நீர்நிலைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. கரிசமணி நீர்நிலை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, அங்க பெரிய குட்டை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அதையெல்லாம் நீங்கள் கையகப்படுத்தல? நகராட்சி நிர்வாகம் மயில புடுங்கிட்டு இருக்கீங்களா? மயில புடுங்கிட்டு இருக்கீங்களா? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு பள்ளிக்கூடம் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு, ஆனா செல்லியம்மன் கோவில் நீர்நிலை உங்களுக்கு ஆக்கிரமிப்பா கண்ணுக்கு தெரியல. என்ன கேட்கறதுக்கு நாதி இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற இதே மக்கள் எங்களுடைய பெண்களை நீ தரையில உட்கார வச்சிருக்கிற. உயர்நீதிமன்றம் ஒரு ஆணை கொடுக்குது, சரி நகராட்சி நிர்வாகத்துக்குன்னு சொல்லிருச்சு. பொன்முடி வழக்குல உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குது. என்ன ஜனவரி அவரை வந்து 3 ஆண்டுகள் ஜெயிலு, 50 லட்சம் ரூபாய் ஃபைன். ஒரு மாதம் பொன்முடிக்கு விலக்கு கொடுக்கப்பட்டுச்சு. எதுக்கு? அவர் உச்ச நீதிமன்றத்தில் போய் பெயில் வாங்குறதுக்கு. இந்த ஒரு மாத கேப்ல பொன்முடிய கைது பண்ணுவதும் இந்த நகராட்சி நிர்வாகம் இந்த பள்ளிக்கூடத்தை இடிக்கிறதும் ஒண்ணுதான். ஒரு மாசம் அவனுக்கு பிணைக்கு டைம் கொடுச்சுல, அந்த டயத்துல கைது பண்ணல. அதே மாதிரி 90 நாட்கள் இங்க டைம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இடிக்க வர்ற? என்ன தூண்டுதல்? யார் தூண்டுதல்? என்ன தூண்டுதல்னா, செல்லியம்மன் கோவில் நீர்நிலையை ஆக்கிரமிச்சு திமுக கட்சி ஆபீஸ் கட்டிட்ட பிஜேபி காரன் அதை எதுக்குறான். எப்படி கோவில் நிலத்தை ஆக்கிரமிச்சேன்னு இப்ப பிஜேபி கார மனசை குளிர் வைக்கணும். நாங்க கோவில் நிலத்தை மட்டும் ஆக்கிரமிக்கல, இங்க பாத்தீங்களா முஸ்லீமுடைய இமாம் சாபி பள்ளிக்கூடத்தையும் நாங்க எடுத்துட்டோம்னு பிஜேபி கார மனசை குளிர் வைக்கத்தான் இந்த இமாம் சாபி பள்ளிக்கூடத்துடைய கட்டடத்தை இயக்கி வந்திருக்கிற. இதான் உண்மை, இதான் சத்தியம். மறுக்க சொல்லு பாப்போம். எவ்வளவு கொழுப்பு இந்த அரசு சொல்லுது. இல்லம் தேடி கல்வி, இல்லம் தேடி கல்வி. நீ இல்லம் தேடி கல்வி கொண்டு வர இந்த அதிரை பட்டணத்துல, அதிராம்பட்டினத்துல ஒவ்வொரு இல்லத்திற்கும் கல்வியை கொண்டு போய் கொடுத்தது இந்த இமாம் சாபி என்கிற இந்த அறக்கட்டளை, இந்த நிறுவனம்.
மறுக்க முடியாது சொல்லு. எங்க எந்த தனியார் பள்ளிக்கூடத்துக்கு இத்தனை பெண்கள் உட்காருவாங்க? இது தனியார் பள்ளிக்கூடமாக இருந்திருந்தால், ஒரு தனியார் இதை வைத்து சம்பாதிப்பதாக இருந்திருந்தால், இத்தனை பெண்கள் இத்தனை பிள்ளைகள் இந்த குளிர்ல வந்து உட்காருவாங்களா? எத்தனை எத்தனை பெரிய மனிதர்கள் வந்து உட்காருவாங்களா? வேலை வெட்டியெல்லாம் விட்டு கடையெல்லாம் மூடிட்டு வந்து உட்காருவாங்களா? உட்காருவாங்களா? அப்ப தனியாருக்கான சொத்து அல்ல, தனியாருக்கான சொத்து அல்ல. 1973 காலகட்டத்தில் இங்க இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள், இரக்கம் கொண்டவர்கள், உண்மையிலே நபிகள் நாயகத்துடைய வாரிசுகளாக இருந்த இந்த மனிதர் வாழ்ந்த பெரிய மனிதர்கள், அவர்கள் எப்படியாவது என் பிள்ளைகளை படிக்க வைக்கணும். பல நூறு ஆண்டுகளாக எங்களுக்கு கல்வி மறுக்கப்பட்டுச்சு, பல நூறு வருஷமாக என் பிள்ளைகள் படிக்க முடியல, எங்களுக்கு எப்படியாவது படிக்க வைக்கணும் என்ற ஆசையில இந்த நகராட்சி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டு ஒரு ஒப்பந்தம் போட்டு 99 ஆண்டுகளுக்கு லீஸுக்கு எடுத்து அவர்கள் அதிராம்பட்டினம் கல்வி அறக்கட்டளை என்ற ஒரு நிறுவனத்தை தொடங்கி அதன் மூலமாக தங்கள் வீட்டில் தங்களுடைய பெண்கள் போட்டிருந்த நகையை வித்துத்தாண்டா இந்த பள்ளிக்கூடம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. நகையை வித்து எல்லாரும் பெரிய கோடீஸ்வரன் கிடையாது, சாதாரண தொழில் புரியவுக்கு. அதுல ஹைதர் அலி மரக்காயரா, காதர் மொய்தீன் மரக்காயர், குழந்தை சேர்க்காதீர் தான் தன் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சு, வெளிநாட்டில் சம்பாதிச்ச பணத்துல அவர் தன்னுடைய பங்களிப்பை கொடுத்து இந்த நிறுவனத்தை தொடங்கியிருக்கார், கல்வி நிறுவனத்தை. அப்போ ஒரு தனித்தனி மனிதர்கள் சேர்ந்து உருவாக்கிய, எப்படி ஒரு தேன்கூட்டில் பல தேனீக்கள் சேர்ந்து தேனை சேகரிக்கிறதோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக செட்டி ஒரு 50 ஆண்டுகள் ஒரு பெரிய நிறுவனத்தை நடத்தி இன்னைக்கு 1800 மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு பெரிய கல்வி நிறுவனத்தை உருவாக்கி வச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணி நியாயப்படி இந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், திமுகவுடைய நிர்வாகிகள் கூப்பிட்டு பாராட்டி, நகராட்சி இடமா இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தரோம், நல்லா நடத்துங்க, அரசு ஒரு 100 கோடி தருது, அதை வச்சு நல்லா பண்ணுங்க என்று சொல்வது நல்ல அரசா? இல்ல இதை நாங்க இடிச்சிட்டு நாங்க அறிவுசார் மையம் கட்ட போறோம். ஏண்டா நீங்க எவனுக்குமே அறிவு கிடையாது, நீங்க என்னடா அறிவுசார் மையம் கட்டுறது? நீங்க என்ன கட்டுறது அறிவுசார் மையம்? என்ன அறிவு இருந்தா நீ எதுக்கு இதை இடிக்க போற? பள்ளிக்கூடத்தை எவ்வளவு இடிப்பாங்க? சரி, நீ அறிவுசார் மையம் தானே கட்டுற, சயின்ஸ் சென்டர் தானே கட்ட போற. அவங்க தான் சொல்றாங்களே, இதே அதிரை டெஸ்டுக்கு இருக்கக்கூடிய இடத்துல ஈசிஆர்ல கிழக்கு கடற்கரை சாலையில நாங்க இடம் தரோம். எப்ப உனக்கு 10 ஏக்கர்லப்பா, 15 ஏக்கர் கூட தரோம், எடுத்துக்கோ, நல்லா பெருசா கட்டு, உங்க ஐயா கருணாநிதி பேரைய வச்சுக்கோ, நல்லா திறந்துக்கோ, கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு அறிவுசார் மையம் வச்சுக்கோ, கலைஞர் சிலையை கூட வச்சுக்கோ, பக்கத்துல பேனா சிலை, பென்சில் சிலை, அரியப்ப சிலை, வெத்தலை பொட்டி, கண்ணாடி எல்லாத்தையும் வச்சுக்கோ. யார் உன்னை கேட்க போறா? தரணும் தான் சொல்றோம்ல. அப்புறம் எதுக்கு வந்து எடுக்கிற? பிஜேபி காரனுக்கு பயந்து, பிஜேபி காரன் உங்க மேல ஏதாவது செல்லியம்மன் கோயில்ல நீங்க ஒரு ஆபீஸ், உங்க மாவட்ட செயலாளர் ஒரு ஆபீஸ், 2 ஆபீஸ், இவங்களுக்கு எல்லாமே 2 தான். திமுகவுக்கு புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் சுட்டி போய் பார்த்துக்கோ, எல்லாமே 2 இருக்கும். என்ன சொல்றது, முதலமைச்சர் துணை முதலமைச்சர் 2, அதை சொன்னேன், தப்பா எடுத்துக்க கூடாது. எல்லா நாள்லயும் 2 கேமரா இருந்திருக்கு, இன்னைக்கு கூட ஒருத்தர் கேமரா போட்டிருக்காங்க காவல்துறை. என்ன சீமான் தம்பி என்ன பேச போறாங்கன்னு பாக்குறதுக்கு நான் இன்னும் பேசல, நான் நேரடியா கிளைம் பண்றேன். இது திமுகவுடைய கையாளாகத்தனம், இது திமுகவுடைய கேடுகட்டத்தனம், இது திமுகவுடைய அயோக்கியத்தனம். இதை முதலமைச்சர் திட்டி வேஸ்ட், அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவம். அது முதலமைச்சருக்கு அதிராம்பட்டில் இமாம் சபை பள்ளிக்கூடத்தை போய் இடிச்சிருந்து முதலமைச்சர் சொல்வாரா? அவருக்கு வேற வேலை இல்லையா? முதலமைச்சருக்கு தான் தெரியாது. விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரியுமா? தெரியாது. அவருக்கு விளையாட மட்டும் தான் தெரியும், வேற எதுவும் தெரியாது. விளையாடுங்கிறது கிரிக்கெட், கபடி, அது சொன்னேன், தப்பா எடுத்துக்கூடாது. அப்புறம் யார் இது? இந்த எந்த ராம குணசேகரனுக்கு நீங்க ஓட்டு போட்டு நகர்மன்ற துணைத் தலைவராக மாத்தினீங்களோ அவர் தான். ஆனா உண்மையிலே எங்க ஊர்ல சொல்லுவாங்க, என்ன திருநெல்வேலிக்காரனா, இந்த காயல்பட்டினம் முஸ்லீம்ஸ், கீழக்கரை முஸ்லீமு, அதிராம்பட்டினம் முஸ்லீம் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அநியாயத்துக்கு நல்லவங்க நான் இப்பதான் கேள்விப்படுறேன். எவன் உங்க நிலத்தை ஆக்கிரமிக்கணும் அவனுக்கே ஓட்டு போட்டு நீங்க தேர்ந்தெடுக்க பாருங்க, நீங்க எவ்வளவு நல்லவங்க. நீங்க 2009 இது ராம குணசேகர இதை ஆட்டை போட பார்த்திருக்காரு, இது நகராட்சி நிர்வாகத்துக்கு எடுக்க பார்த்திருக்காரு. மீண்டும் அவரை ஓட்டு போட்டு அவரை வந்து வைஸ் சேர்மன் ஆக்கி அழகு பார்த்து இப்ப உயர்நீதிமன்றம் வரைக்கும் போக வச்சு, எப்படி அதான் இதான் சொல்லுவாங்க, வேலியே பயிரை மேய்ந்த கதை என்று. நாம ஒரு வேலியுடைய வேலை என்பது அந்த பயிரை பாதுகாப்பதுதான். அந்த வேலி பயிரை மேய்ஞ்சா என்ன ஆகும்? அதுதான் இங்க அதிராம்பட்டத்தில் ராம குணசேகரன் அந்த திமுகவுடைய நகர்மன்ற தலைவரால் நடந்து கொண்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது ஏதோ சாட்டை துரைமுருகன் வந்தாரு, ஹிமாயன் வந்தாரு, அனீஸ் பாத்திமா வந்தாங்க, மருத்துவர் பாரிச்செல்வன் வந்தாரு, பேசினாங்க, கலைஞ்சாங்க என்று நாங்கள் போக மாட்டோம். இதுவரைக்கும் இது அதிராம்பட்ட செய்தி, இதுவரைக்கும் இருந்தது பட்டுக்கோட்டை செய்தி. ஆனால் இன்று வந்து இது உலக செய்தி. நீ ஒரு வாரத்துக்குள்ள கேடு, உனக்கு
ஒரு வாரத்துக்குள்ள எழுத்துப்பூர்வமாக நகராட்சி நிர்வாகம் நாங்கள் இமாம் சாபி பள்ளிக்கூட கட்டடத்தை இடிக்க மாட்டோம், இது மீண்டும் அதிரை கல்வி அறக்கட்டளைக்கு கொடுக்கப்படுகிறது என்று எழுத்துப்பூர்வமாக தராவிட்டால் இதே அதிராம்பட்டத்திலே லட்சக்கணக்கான மக்களை திரட்டி எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையிலே ஆர்ப்பாட்டப்படுவோம். நீ வா, நீங்க எழுதி வச்சுக்கோங்க. நான் சொல்றது வேணா சும்மா இருக்கலாம், சும்மா நினைக்கலாம். நாளைக்கு காலையில பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, நாளைக்கு காலையில் வருவாங்க பாருங்க, வந்துருவாங்க. ஆஹா, சனி எங்க பூரா ஒண்ணு கூடி இருக்க, சனியை சட போட ஆரம்பிச்சிருச்சுன்னா வந்துருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாளைக்கு சாட்டியில் ஒரு வீடியோ போட போறேன். இப்ப பேசுறதுக்கு ரொம்ப நேரம் குறைவு, நாளைக்கு 1/2 மணி நேரம் உங்களை வச்சு செய்யறோம்டா, வச்சு செய்யறேன். நீங்க என்னடா என்ன கூத்துடா, பணியில இரவுல பெண்களும் குழந்தைகளும் சின்ன சின்ன தாய்மார்களும் காத்துக்கொண்டு கிடக்க ஓட்டு கேட்டு வந்த இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவை திட்டி வேஸ்ட்டுங்க. அதிமுக உண்மையிலே வந்து ஒண்ணுமே கிடையாது. 10 ஆண்டு காலம் அதிமுக இருந்துச்சு. நான் அதிமுகவை பாராட்டவோ கொஞ்சுவதற்கு வரல. இதே அதிமுக ஆட்சி காலத்தில் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி களத்துல அதிராம்பட்டம் நடந்த பொழுது நான் கலந்து கொண்டு இதே அதிராம்பட்டத்தில் வழக்கு வாங்கினேன். எஃப்ஐஆர் இருக்கு, இன்னைக்கு என் மேல எஃப்ஐஆர் இருக்கு. அன்னைக்கு அதிமுக ஆட்சி காலத்தில் சிஏஏ என்பிஆர் என்ஆர்சி என்றால் இன்னைக்கு திமுக ஆட்சி காலத்தில் இமாம் சாபி அன்னைக்கு ஒரு சாகின் பாத் என்றால் இன்னைக்கு ஒரு சாபி பாத் என்று நாம் இங்க நிக்கிறோம். ரெண்டு ஒண்ணுதான் நமக்கு. இது இஸ்லாமியர் பிரச்சனை அல்ல. முதல்ல இஸ்லாமியர் என்பது வேறு ஒரு இனம் கிடையாதுடா. அவன் மதத்தால் மார்க்கத்தால் இஸ்லாமியன், ஆனால் இனத்தால் மொழியால் பண்பாட்டால் கலாச்சாரத்தால் அவன் தமிழன்டா. எங்கள் ஐயா தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவர் சொல்லுவாரு, டேய் பாகிஸ்தான் பிரிந்த பொழுது பாகிஸ்தானுக்கு சில இஸ்லாமியர்கள் போக வேண்டும் என்று இந்துக்கள் வற்புறுத்தினார்கள், அடித்தார்கள். அப்போது முத்துராமலிங்க தேவர் சொல்லியிருக்காரு, டேய் இந்த இஸ்லாமியர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வகுடி மக்கள், இஸ்லாமியர் மேல நீ கைய வைக்கணும்னா தென் மாவட்டத்தில் தேவமாரை தாண்டி தாண்டா நீ வைக்கணும் சொன்னாரு. நாங்க அதைத்தான் சொல்றோம். அதிராம்பட்டத்தில் வாழக்கூடிய இஸ்லாமிய மக்கள் மேல கைய வைக்கணும்னா சீமான் தம்பிகளை தாண்டி தாண்டா நீ வைக்கணும். நான் சின்ன கூட்டம் கிடையாது. நாளைக்கே சீமான் ஏற்கனவே அறிக்கை விட்டாங்க. நாளைக்கு ஒரு பெரிய செய்தியா போட வைப்போம். இது பெருஞ்செய்தியாக மாற்றுவோம். இது சாதாரணமாக கடந்து போக முடியாது. வெறும் 55 சென்ட் தானே, 55 சென்ட் என்ன பெரிய மதிப்பு வந்துற போது 1 கோடியில் வந்துருமா? இது போல இடம் அதிராம்பட்டத்தில் கிடைக்காதா? கிடைக்கும், இதை விட பெருசா கூட கிடைக்கும். ஆனால் இதற்கென்று ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, இதற்கென்று ஒரு கலாச்சாரம் இருக்கிறது. இந்த இடத்துல பாத்திமா டீச்சர் என்கிற ஒத்தை டீச்சர் ஒரு 3 பெஞ்ச வச்சு கரம்பலையை வைத்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை தயார்படுத்திய பள்ளிக்கூடம் இந்த பள்ளிக்கூடம். அந்த பாத்திமா டீச்சருக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. அந்த குழந்தை சேக்காதிற்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. அந்த தாவூதிற்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. இங்க இருக்கிற சாஹு அலி என்கிற அந்த பெரிய மனிதருக்கு நாம் துரோகம் செய்யக்கூடாது. அவர்களுடைய உழைப்பில் கட்டப்பட்ட பள்ளிக்கூடத்தை நாம் உயிரை கொடுத்து மீட்க வேண்டாம், நம்முடைய உரிமையை கொடுத்து மீட்போம். கேட்டா தருவான், அடிச்சா துறப்பான். நாம தட்டுவோம், கேட்போம், ரொம்ப தரலையா உடைப்போம். இந்த போட்டை உடைச்சிட்டு உள்ள போய் கிளீன் பண்ணி திருப்பி பள்ளிக்கூடத்தை நடத்துக்கு ரொம்ப நேரம் ஆயிராது. நகராட்சியை மதிக்கிறோம், சட்டத்தை மதிக்கிறோம், நீதிமன்றத்தை மதிக்கிறோம், நீதிபதியை மதிக்கிறோம், ஜனநாயகத்தை மதிக்கிறோம். மாண்போடு நடந்து கொள்வதால் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இல்லைன்னா எத்தனை நாளைக்கு நகராட்சி பாதுகாப்பு போட்டுருவேன்? எத்தனை காவல்துறை இறக்குவியா? ராணுவத்தை இறக்குவியா? துணை ராணுவம் கொண்டு வருவியா? இல்ல மோடி மஸ்தான்களை கொண்டு வருவியா? இல்ல ஹெச் ராஜாக்களை கொண்டு வருவியா? யாரை கொண்டு வருவ? டேய், அல்லாவுக்கு மட்டுமே பயப்படுகிற கூட்டத்தில் நீ என்னத்தை கொண்டாலும் வேலைக்கு ஆகாது, எனக்கு ஆகாது. சாவு ஒரு முறைதான், மரணம் ஒரு முறைதான். போராடி சாவும் என்கிறது இஸ்லாம். அநீதிகளை எதிர்த்து போராடுங்கள், குறைந்தபட்சம் அநீதி எதிர்த்து பேசுங்கள், இல்லை அநீதி எதிர்த்து சிந்திக்கவாது செய்யுங்கள் என்கிறது இஸ்லாமிய மார்க்கம். நாம் அநீதி எதிர்த்து போராட வந்திருக்கிறோம், அநீதி எதிர்த்து பேச வந்திருக்கிறோம், அநீதி எதிர்த்து சிந்திக்க வந்திருக்கிறோம். அநீதி எதிர்த்து போராடுகிற ஒவ்வொருத்தரும் ஜிகாதி, அநீதி எதிர்த்து போராடுகிற ஒவ்வொருவரும் புனித போராடி. அப்படி இந்த ஜிகாத் பாத்திரை கூடியிருக்கிற ஒவ்வொருத்தருமே புனித போராளி, ஒவ்வொருமே ஜிகாதி. நாம் ஒவ்வொருவரும் பள்ளி பாபா, நாம் ஒவ்வொருவரும் காகிதம் இல்லத், நாம் ஒவ்வொருவரும் அப்துல் கலாம், நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணின் விடுதலைக்காக போராடிய பகத்சிங் போல, புலித்தேவன் போல, வேறு நாச்சியார் போல, மருது வாண்டியர் போல, அனகமுத்து கோன் போல நாம் மாற வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் இந்த போராட்டத்தை தீவிரமடைய செய்ய வேண்டும். எத்தனை நாட்கள் நடந்தாலும் இந்த பள்ளி நிர்வாகத்திலும் இந்த நகராட்சி நிர்வாகத்திலிருந்து இந்த பள்ளிக்கூடத்தை மீட்கும் வரை உங்களோடு நாம் தமிழர் கட்சியும் சீமானுடைய தம்பிகளும் நிற்போம். ஓய்வின்றி போராடுங்கள். இதை உலக செய்தியாக மாற்றி இந்த நிர்வாகத்திலிருந்து இந்த அருமையான பள்ளிக்கூடத்தை, அழகு பள்ளிக்கூடத்தை, இந்த மண்ணிற்கு கல்வியை வழங்கி இந்த பள்ளிக்கூடத்தை மீட்டெடுப்போம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர்.